தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 10வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 10வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது பிசி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, இப்படி வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 10வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள வரலாம். பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியில் ஜென்ரலும் உமனும் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே முடிஞ்சு உங்களுக்கு தெரியும். இந்த ஜென்ரல் அண்டு உமன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் இருக்கிறது ஒன்று ஜென்ரல் உமன் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இந்த இது மட்டும்தான் இருக்குது. ஏன் இது தீர மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா இதுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன், அதாவது என்னன்னா பிகாம், பிசிஎம், பிபிஏ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அவங்க வச்சுருக்காங்க. அதில் மேக்ஸிமம் யாரும் வரல. இன்னும் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 898 கிடந்துச்சு நினைக்கிறேன். 868 98 கிடக்கு இன்னும். ஓகேங்களா. இன்னும் ஜென்ரலும் உமனில் மட்டும் அவ்வளோது கிடக்கு. பிஎஸ்டிஎம் வேறு இருக்குது. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாடி இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இல்லை, உமன் பிஎஸ்டிஎம் கிடையாது. மற்றது உள்ளவங்க நீங்கள் பார்த்துங்க. கொஞ்சம் டெஸ்ட் விடணுன்னாலும் சரி, எக்ஸர்சைஸ்னாலும் சரி, கொஞ்சம் இதை பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்பளமும் கூட இதுக்கு முன்னாடி நம்ம சேலரி டீட்டெயில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி விழுகுதுன்னு போய் பாருங்கள். அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட் அசிஸ்டண்ட் இன் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சென்னையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. நாகப்பட்டினம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம் எடுக்கிறவங்க ரெவன்யூ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. வேலூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. விருதுநகர் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 8 இருக்குங்க. அடுத்து செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள், ரொம்ப லோவாக இருக்குது. லெவல் 10ஓட கம்மி, லெவல் 9 இதெல்லாம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 தாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன் அசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அசிஸ்டண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல் இது எப்பயும் கிடைக்கிறது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. மெடிக்கல் இன்டர்வல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அதுக்கடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அரியலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கிருஷ்ணகிரியில் அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் திருவள்ளுவரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. விருதுநகர் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து அசிஸ்டண்ட் இன் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ், இது சென்னையில் உள்ள ஆர்டி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ். அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்தோன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அந்த இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா என்சிசி டிபார்ட்மெண்ட், என்சிசி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. சில்ட்ரன் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஃபாரஸ்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் லேண்ட் டேக்ஸ் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அக்கௌண்ட் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. ராணிப்பேட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ராணிப்பேட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் திருப்பத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. செங்கல்பட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 171 இருக்குது. 171 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 71 உமன் பிஎஸ்டிஎம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்டியூடோ அண்டு எக்ஸ் ஆர்மி. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க பிசி கேட்டகரிக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் பிஎஸ்டிஎம் நீங்கள் எடுத்திங்கன்னா, பிஎஸ்டிஎம் உள்ள கேண்டிடேட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெவன்யூ கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது ட்ரெஸரி கொடுக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா லேபர் இருக்குது. நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தம் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடுறேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து வந்து எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரிக்கு போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.